அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றா அது அறம் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. அருமையான குறள். இது எப்படின்னா, ஒரு மனுஷன் அழுக்காறுனா பொறாமை, மற்றவங்களுடைய உயர்வை பற்றி பொறாமை கொள்ளாமல் இருக்கணும். அவான்னா ஆசை, ஐம்புலன்கள் வழியாக அது ஏற்படக்கூடிய ஆசையை குறைக்கணும். அழுக்காறு அவா. வெகுளின்னா அந்த ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு சொல்லி கடுமையாக கோபம் கொள்வது, கோபிக்கிறது, அந்த கோபத்தை தடுக்கணும். அடுத்தது இன்னாச்சொல். அந்த கோபத்தின் மூலமாக மற்றவர்களை கடுமையான சொற்களால் திட்டுறது, வைகிறது, இந்த மாதிரி இன்னாச்சொல். இந்த நான்கு இல்லாமல் இருந்தாலே அதே ஒரு பெரிய அறமாகும், தர்மம் மிகுந்த வாழ்க்கையாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் இது எத்தனை பேர் நம்ம கடைப்பிடிக்கும் இந்த காலத்தில் அப்படின்னு தெரியல. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிறார். நன்றி, வணக்கம்.